Praise God. Hallelujah. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மற்றுமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் அவரை பாடுவோம். அவருடைய வார்த்தையை பங்கு கொள்வோம், அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். இன்றைய நாளில் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவாக உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11இல் வாசித்து பாருங்கள். உள்ளத்தில் வாசமாயிருக்கும் வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர் நமது எதிர்கால உயிர்த்தெழுதலுக்கான முன் அடையாளமாக இருக்கிறார். அவர் இப்பொழுதே நாம் சந்திக்கும் சரீர மற்றும் மனரீதியான சோதனைகளை ஜெயிக்க பலனை அளிக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22இல் வாசித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14இல் வாசித்து பாருங்கள். தம்முடைய சர்வ வல்லமை உள்ள சித்தத்தின்படி நாம் அவருக்கு ஆற்றலோடு ஆரோக்கியத்தோடு ஊழியம் செய்யும்படிக்கு நமது சரீரங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31இல் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11இல் வாசித்து பாருங்கள். நாம் இப்போது ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எனக்கு வாசமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் புதுப்பிக்கப்பட்ட பலனோடும் சந்தோஷத்தோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி இன்று என் சரீரத்திற்கும் மனதிற்கும் ஜீவனை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து பாடுவோமாக. Thank you.
அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் என் கரத்திலும் என் இயேசுவே பாதுகாக்கும். என் போக்கிலும் என் கரத்திலும் என் இயேசுவே பாதுகாக்கும். என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவருடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் ஆண்டவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை கூப்பிடுவார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய் நொடிகளையும் உங்களை தீர்ப்பார். நீங்கள் அப்படியாக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயம் அவர் காத்து வழி நடத்துவார். ஆகையால் நாம் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றித்து அவருடைய பாதையில் நாம் செல்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம் தேவைகளில் ஒவ்வொன்றும் அவர் சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இன்றைய நாளில் கூட நாம் இந்த ஆராதனையின் திருப்பலியின் மூலமாக கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் தேவைகளை கேட்பார், உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியவர். அப்படியாக நீங்களும் நானும் எந்த அளவிற்கு ஆண்டவரை கூப்பிடுவோம் என்று சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாளில் அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். மிகவும் உறுதியான தெய்வீக சந்திப்பு. நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் என்றார். இந்த எபிரேய மொழியில் பவுலை நோக்கி உரையாற்றிய கிறிஸ்து தனது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதல்லாமல் அவனை ஒரு மகத்தான உருமாற்றத்திற்கு தயார்படுத்தினார். கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியவனை ஒரு பயன்படும் பாத்திரமாக மாற்றினார் கர்த்தர். விசுவாசத்தை குலைப்பவனை விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற அறிவிப்பாளனாக மாற்றினார் கர்த்தர். தேவனுடைய சித்தத்தை எதிர்ப்பதன் பயனற்ற தன்மையை அனைவரும் உணரும்படியான ஒரு வாய்ப்பை தனது
ஏற்படுத்தி கொடுத்தான். பவுலும் அவனோடு கூட வந்தவர்களும் தங்களை சுற்றி பிரகாசிக்கிற பேரொளியை கண்டார்கள். அவர்கள் எல்லோரும் பவுலோடு சேர்ந்து தரையிலே விழுந்தார்கள். அப்போஸ்தலர் 9 மற்றும் 22 அதிகாரங்களில் குறிப்பிட்ட விவரங்களை விட லூக்கா இங்கு சற்று கூடுதலான விவரங்களை தருகிறார். வெளிப்படையாக வெளிச்சம் மிகவும் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு அவர்கள் அதை பார்த்து திகைத்து போய் தரையில் விழுந்தார்கள். பவுல் மாத்திரம் எபிரேய பாஷையில் தன்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டான். யூத தேவனே தன்னிடம் பேசினதாக அடையாளம் கண்டான். மீட்பின் செய்தி இஸ்ரவேலில் இருந்து உலகம் முழுவதும் பரவுவதை காண்கிறோம். சவுலே சவுலே என்றழைக்கும் குரல் வெறும் கண்டன குரல் அல்ல, சுய பரிசோதனை மற்றும் மாற்றத்திற்கான ஓர் அழைப்பின் குரலாகும். நமது கடந்த கால அல்லது தற்போதைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் நாம் இருக்கும் இடத்தில் நம் சொந்த மொழியிலேயே நம்மோடு பேசி நம்மை சந்திக்கிறவர் நம் கர்த்தர். சவுல் சவுல் என்று அவரது பெயரை மீண்டும் மீண்டும் செல்வது அவசரத்தையும் நெருக்கத்தையும் குறிக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிற ஆழ்ந்த அன்பை பிரதிபலிக்கிறது. தேவன் நம்மையும் தனிப்பட்ட முறையில் பெயரை சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்ற நீ நாம் உறவின் அடிப்படையிலான கேள்வி வெறும் குற்றச்சாட்டாக மட்டுமல்லாமல் சுய பரிசோதனைக்கான ஒரு தருணமாகவும் வெளிப்பட்டது. குறிப்பிட்ட தனிப்பட்ட முறையில் புரிந்த தாய்மொழியில் பேசுகிற வல்லமை உள்ள வார்த்தைகள் தேவனுடைய தனிப்பட்ட நேரடியான சந்திப்பு எவ்வளவு வல்லமையானது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை யாராவது துன்பப்படுத்தினால் அதை சகித்துக் கொள்ள மாட்டார். தன்னையே துன்பப்படுத்துவதாக பாவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்துவதன் மூலம் தான் தேவனுக்கு தொண்டு செய்வதாக அப்போஸ்தலனான பவுலடியார் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவருடைய கிரியைகளை அங்கீகரிக்கவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்தினார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையில் பேசினார். ஒரு விவசாய உருவகத்தை இயேசு பயன்படுத்தி அவனது நிலைமையை உணரும்படி செய்தார். தேவனின் சித்தத்திற்கு எதிராக போராடுவதை குறிப்பிட இச்சொற்றொடரை பயன்படுத்தினார். பவுல் கிறிஸ்துவுக்கு எதிராக தன் கால்களை உடைப்பது, அதாவது கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்படுவது வீணான செயல். கிறிஸ்துவையும் அவரது சீஷர்களையும் எதிர்ப்பதை விட்டுவிட்டு அவரை பின்பற்ற வேண்டிய நேரம் வந்தாயிற்று என்பதை அவனுக்கு உணர்த்தினான். நாமும் கர்த்தருக்கு விரோதமாக எந்த பகுதியிலாவது போராடி கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் அதை விட்டுவிட்டு முழுமையாய் அவரை சேவிக்க அழைக்கிறார். பவுலை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்த தேவன் நம்மையும் தமது வார்த்தை மூலம் பேசி நம்மை அழைத்து அவரது சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். சத்தியத்தின் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவரது பரிபூர்ண அன்பான வழிகாட்டுதலுக்கு நமது இருதயங்களை ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணித்து வாழ்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது காணிக்கை பாடலில் கடந்து செல்வோம். ஏற்றுக்கொள்ளும்
வானகத்தன்னே, நீர் மெய்யாகவே தூயவர், மனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவனே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். நமக்காக மீண்டும் உலகத்திற்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு இந்த உலகத்திற்கு மீண்டும் வந்திருக்கின்றார். நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய உடலிலும் திருவுடைய ரத்தத்தில் பங்கு கொள்வோம். நாம் ஆண்டவருக்கு நன்றியோடு பாடல்களை பாடி துதிப்போமாக. Thank you.
ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிரசனத்திற்காக ஏங்கி நாங்கள் தாழ்மையுடன் உமக்கு முன்பாக வருகிறோம். எங்கள் இருதயங்களை உமது தெய்வீக அன்பால் நிரப்பி உம்முடைய ஆறுதலான அரவணைப்பை உணரச் செய்யும். உம்முடைய வழிகளில் எங்களை வழிநடத்தி உமது ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க செய்யும். உமது கிருபையும் உமது அன்பையும் உமது ரட்சிப்பின் வல்லமையும் பற்றி நாங்கள் மேலும் அறியபடி உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை தொடும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமது வார்த்தையின் சத்தியத்திற்கு எங்கள் இருதயங்களையும் மனதையும் திறந்தருளும். உம்மை நோக்கி எங்கள் பயணத்தில் தடுக்கக்கூடிய ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது நிச்சயமற்ற தன்மைகளை நீக்கியருளும். அன்புள்ள கர்த்தாவே, பவுலை போலவே மறுக்க முடியாத வாழ்க்கையை மாற்றும் வழிகளில் பரிசுத்த ஆவியால் தொடப்படும் அந்த மகத்தானதும் அற்புதமானதுமான அனுபவத்தை பெறுபடி உம்முடைய தெய்வீக தலையீட்டை நாங்கள் கேட்கிறோம். பவுல் உம்முடன் அந்த தெய்வீக சந்திப்பை பெற்ற தருணத்தில் அவர் முழுமையாக உருமாறி அவர் ஒரு புது சிருஷ்டியாக ஆனார். நாங்களும் அதிகாரத்துடனும் வல்லமையுடனும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பசியுள்ள ஆத்துமாக்களை தேவனுடைய ஜீவனுள்ள மாறாத ஊக்கமளிக்கும் வார்த்தையால் சென்றடையும்படி அதே அனுபவத்தை நாங்களும் பெற எங்களுக்கு உதவி செய்யும். மேலும் உமக்காக விலை மதிப்பற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். இயேசுவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி ஜெபிப்போம். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.